இப்போ ஒருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா, அவருடைய கால் நகம் வந்து சொத்தையாவே இருக்காம். கட்டவிரல் நகம். என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தோ அது குணமாக மாட்டேங்குது. இது செய்வினையா இருக்குமா? எனக்கு சந்தேகமா இருக்கு. சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. இப்போ ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, செய்வனை வச்சு தான் ஒருத்தருக்கு உடம்பு சரியாமாக்குறோம். செய்வனை வச்சு தான் ஒருத்தர படுத்து படுக்கை ஆக்குறோம். செய்வனை வச்சு தான் கண்ணு போக வைக்கிறோம். செய்வனை வச்சு தான் கை கால் விழ வைக்கிறோன்னு. இப்போ அந்த நண்பருக்கு காலில் சொத்தை இருக்குண்ணா இப்போ சொன்னீங்க இல்லையா? நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கம்மா, ஒருத்தருக்கு காலில் ஒரு அடிபட்டு அது ஆறாமல் இருக்குது. புண்ணு வந்து ஆறாமல் இருக்குது. அதுபோல் வந்து டாக்டர் இதே செக் பண்ணி சுகர்லாம் இல்லை, எல்லாமே ஓகே தான், கரெக்டாக தான் இருக்குது. அது மீறியும் ஆற மாட்டேங்குதுன்னா, அப்போ 2டே விஷயந்தான். ஒன்று மருஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிப்ளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், இன்னைக்கான டாபிக் வந்து நம்ம ஏற்கனவே செய்வனை பத்தி ஒரு பதிவு போட்டிருந்தோம். அதுல நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுல வந்து இந்த நகை சொத்தை பத்திலாம் சொல்லியிருந்தீங்க. இப்போ ஒருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா, அவருடைய கால் நகம் வந்து சொத்தையாவே இருக்காம். கட்டவிரல் நகம். என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தோ அது குணமாக மாட்டேங்குது. இது செய்வினையா இருக்குமா? எனக்கு சந்தேகமா இருக்கு. சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. நல்ல விஷயம்தாம்மா. அல்லாஹ் அவளை ஷிஃபாவுக்கு ஒரு கவலைப்படாதீங்க. பட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, செய்வனை வச்சு தான் ஒருத்தருக்கு உடம்பு சரியாமாக்குறோம். செய்வனை வச்சு தான் ஒருத்தரை படுத்து படுக்கை ஆக்குறோம். செய்வனை வச்சு தான் கண்ணு போக வைக்கிறோம். செய்வனை வச்சு தான் கை கால் விழ வைக்கிறோன்னு. செய்வனை வச்சு ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்த பண்ண முடியாது. பண்ணிட்டு இருக்க விஷயத்த குணப்படுத்தாமல் இருக்கிறது தான் செய்வனுடைய வேலையே. இப்போ உங்களுக்கு வயிறு வலி இருக்குது, எவ்வளோ மாத்திரை போடுறீங்க, சரியாகலனா இப்போ அந்த நேரத்தில் அவன் செய்வனை பண்ணுனா உங்களுக்கு குணமாக்கவே விடாது. உங்களை பித்து பிடிக்க வைக்கிற மாதிரி வைக்கும். உங்களை ஜாஸ்திப்படுத்தும், பதட்டத்திலே வைக்குமே தவிர உங்களை குணப்படுத்தவே விடாது. அப்படியும் குணம் வர மாதிரி இருந்தால் திருப்பி அந்த பயம் உங்களை விட்டு போகாது. சரியாகாத மாதிரியே உங்களை கொண்டு போகும். அதுதான் செய்வினை. இப்போ அந்த நண்பருக்கு காலில் சொத்தை இருக்குண்ணா இப்போ சொன்னீங்க இல்லையா? நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கம்மா, ஒருத்தருக்கு காலில் ஒரு அடிபட்டு அது ஆறாமல் இருக்குது, புண்ணு வந்து ஆறாமல் இருக்குன்னா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டாக்டர் இதே செக் பண்ணி சுகர்லாம் இல்லை, எல்லாமே ஓகே தான், கரெக்டாக தான் இருக்குது, அது மீறியும் ஆற மாட்டேங்குதுன்னா, அப்போ 2டே விஷயந்தான். ஒன்று செய்வனை இவருக்கு பண்ணியிருக்கணும், ஓகேங்களா? அப்படி 2வது இல்லைன்னா இவர் செய்வனையை தாண்டி இருக்கணும், இல்லை 3வது செய்வனையை மெரிச்சிருக்கணும். புரியுதுங்களா விஷயத்த? இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில பண்ணிருந்தாலும் வரும், பாதிக்கும். இல்ல வேற யாருக்கோ தண்ணி முக்குலயே 4 முக்குல போட்டு தாண்டிட்டாலும் வரும், இல்ல மேல் பார்வையில பார்த்துட்டு கீழ் பார்வை பார்க்காம போய் மெரிச்சாலும் வரும். ஆனா ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அதை திருப்பி நம்ம உடம்புல வந்து இறக்கி அதை அவரு காலடி மண்ணு நகம் முடி துணி எடுத்து சுடுகாலில் எரிச்சு அவரே மறைஞ்சிட்ட மாதிரி அதை காமிச்சு தான் அந்த போட்டோ போட்டு எரிக்கும் போது பண்ணா மட்டும்தான் அது அவரை விட்டு அந்த இதுல போகுமே தவிர அது வரையும் போகாது. உடம்புலயும் அந்த காலிலே தான் இருக்கும். அதனாலதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சரியாகல. புரியுதுங்களா விஷயத்த? ஸோ மக்களே ஒன்று சொல்கிறேன், ஒரு விஷயம் நடக்குதுன்னா முதல்ல நீங்கள் போகக்கூடிய டாக்டர். அங்கே போய் ஃபஸ்ட்டு டெஸ்ட் எடுத்து ரிசல்ட் எடுத்து எல்லாம் பார்த்தேன் பை, எல்லாமே பண்ணிட்டேன் பை, மெடிக்கல் எவ்வளவோ பார்த்துட்டேன், எனக்கு குணமே ஆகலைன்னா மட்டும்தான் நீங்கள் மாந்திரிகரை தேடி போகணும். ஒரு வயிறு வலினா உடனே மாந்திரிட்டு போகிறதும், ஒரு தலைவலினா மாந்திரிக்கிட்ட போகிறதும், ஒரு கால் புண்ணால மாந்திரிட்டு போகிறதும் முட்டாள்தனம். புரியுதுங்களா? உங்களோட தேவை அவன் தேவையாக பயன்படுத்திப்பாங்க. அந்த மாதிரி போகாதீங்க. என்கிட்டே நீங்கள் வராதிங்க, யார்ட்டையுமே போகாதீங்க. ஃபஸ்ட்டு டாக்டரை பாருங்கள், ஒரு டாக்டர் 2 டாக்டர் பாருங்கள், மாத்திரை எடுங்க, இன்ஜெக்ஷன் போடுங்க, ஆயில்மெண்ட் போடுங்க, எல்லாமே பண்ணிட்டேன் பை, 1 வருஷம் பாடாக படுத்திட்டேன் பை, மீறியும் ஆறலையா, அப்போ நீங்கள் மாந்திரிகளை தேடி போங்க. இல்லை என்ன தேடி கூட வாங்க, எந்த ஜில்லாவில் கூட வாங்க. உங்களை ஆனால் எதிர்க்க தான் வரணும். உடல்நிலை பிரச்சனைனா என்கிட்ட நீங்கள் முன்னாடி தான் வந்தாகணும். மனநிலை பிரச்சனை, ஃபேமிலி ப்ராப்ளம், லவ் ப்ராப்ளம், ஹஸ்பண்ட் ப்ராப்ளம், பிஸ்னஸ்ஸு, தொழில், ஜாப்பு, இதெல்லாமே நான் ஆன்லைன்லேயே கூட செஞ்சு கொடுத்துருவேன். ஆனால் தூரமாக ஃபாரினில் இருக்கவங்களுக்கு உடல் ரீதியாக பிரச்சனைனா நேரில் தான் நீங்கள் வந்தாகணும், வேறு வழியே இல்லை. ஸோ அப்படி வரும்போது அவங்கள உட்கார வச்சு இதை வந்து செய்வனை பண்ணதா, இல்லை செய்வனை தாண்டி இருக்காரா, இல்லை மெரிச்சிருக்காரா, இல்லை உடம்புல எதாவது ஏறி இருக்கா, எல்லாமே பார்த்துட்டு அதுக்கான கழிப்பு அதுக்கான பரிகாரத்தை பண்ணி கோழி உடம்புல இருக்கலாம், முட்டையில் இருக்கலாம், பூசணிக்காயில் இருக்கலாம், நிறைய பொருட்கள் இருக்குது. புரியுதுங்களா? இளநில ஆணி அடிக்கலாம், அந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. அந்த விஷயத்தெல்லாம் பண்ணி உடம்புல எரித்து அவர் காலடி முடி தலை முடி காலடி மண் அவரோட நகத்தை மற்ற பக்கத்தில் இருக்கிற நகத்தை எடுத்து வெட்டி எரிக்கணும். இதெல்லாம் அனைத்தும் பண்ணால் அந்த ரணம் ஆறும் போயிடும். புரியுதுங்களா? ஸோ
இதுதான் விஷயம். ஒன்று செய்வன பண்ணியிருக்கணும், இல்லை மெரிச்சிருக்கணும், இல்லை தாண்டி இருக்கணும். இந்த 3ல் ஒன்று இருந்தால் தான் கால் வழியாக விஷயமே ஏறும். ஆனால் எந்த ஒரு ஆரம்பத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது. நிரந்தரம் நினைக்காதீங்க. சரிங்களா மக்களே? ஒரு விஷயம் இருக்குன்னா இப்போ இருக்கும், ஆனால் அது ஆறதுக்கான ஒரு சொல்யூஷன் இருக்கும். அந்த சொல்யூஷனை தேடுங்க. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். உங்களை நீங்களும் பார்த்துக்கங்க. நீங்கள் நல்லா இருந்தால் உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. உங்களை கேஷ்லாம் எடுத்துக்காதீங்க. நீங்களும் உங்களை சேஃப்டியாக முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கங்க. ரொம்ப சிறப்பு பாய். அவருடைய சந்தேகம் தீர்ந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, டாக்டர்கிட்ட போயும் குணமாகல, திரும்ப திரும்ப அதே வருது அப்படின்னா ஒரு முறை நம்ம வந்து மாந்திரிகரை பார்க்கறதுல எந்த விதமான தவறும் இல்லை. ரொம்ப நல்ல தகவல் பாய். நன்றி. நன்றிம்மா.